வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞானமரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு. ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளிநெறி வேதம் உரையாடல் பகுதி 11. தீபத்தில் தெய்வ பாவனை ஓர் அறிமுகம். வணக்கம் குருவே, தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன். மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில கடந்த நம்ம உரையாடல்ல வள்ளல் பெருமானார் அவர்கள் இறுதியாக தந்த உபதேசத்தில் தீபத்தில் தெய்வம் விளங்கும் பேருண்மைகளை அருளியுள்ளார் என்றும் அதற்கான பயிற்சியாக தீபத்தில் தெய்வபாவனை பயிற்சிகள் உள்ளது. இதன் விளக்கத்தை நம் அடுத்த உரையாடலில் தொடரலாம்னு சொன்னீங்க. ஆம் மகளே, திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் எல்லோரும் எப்போதும் பயிலக்கூடிய ஒரு பயிற்சியை ஒளியுடல் பெறுவதற்கு முன்பு இறுதி உபதேசமாக வழங்கினார். அதுதான் தீபத்தில் தெய்வ பாவனை. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்து மேட்டுக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சித்தி வளாக திருமாளிகையில் ஒளியுடல் பெறுவதற்கு முன்பாக தன்னுடைய அறையில் உள்ளே இருந்த அகல் விளக்கில் தம் கண்களில் தேங்கியிருந்த தெய்வக்கணலை கொண்டு திரியை சுடரவிட்டு அந்த ஒளிரும் அகல் விளக்கை எடுத்து வந்து வெளியில் வைத்து தனது இறுதி உபதேசமாக இறைவன் தீப முன்னிலையில் விளங்குவதால் தீபத்தை தடைபடாது ஆராதியுங்கள், தீபத்தில் தெய்வ பாவனை செய்யுங்கள், இது உங்களை மேலான நிலைக்கு பக்குவப்படுத்தும். இந்த பயிற்சி காலத்தில் திருவருட்பாவில் உள்ள ஞான சரியை என்ற 28 பாசுரங்களை கொண்ட பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். அதில் மறைந்துள்ள சூட்சும பொருளை உணருங்கள் என்று கூறிவிட்டு அறையினுள் சென்று ஒளியுடல் பெற்றார்கள். குருவே, இது மிக ஆச்சரியமாக உள்ளது. வள்ளல் பெருமானார் அவர்கள் கண்களில் தேங்கியிருந்த தெய்வக் கனலை கொண்டு திரியை சுடரவிட்டு அகல் விளக்கை ஒளிரச் செய்தார்களா? ஆம் மகளே, கதிர்நலம் என் இரு கண்களில் தந்து அதிசயம் இயற்றுக எனும் அருட்பெருஞ்சோதி என்று தனது திருவருட்பா அகவல் வரிகளில் குறித்துள்ளார்கள். ஆதலால் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஏற்றிய அந்த தீபம் கரங்களால் இருக்க முடியாது, அது கண்ணொளியாக இருக்க வேண்டும். இது அவரால் இயலக்கூடியதே. இது மாபெரும் ரகசியம். மேலும் சித்தி வளாகத்தில் அந்த தீபச்சுடர் இன்றும் நம் கண்களை ஒளிர வைக்கக்கூடியதாகவே உள்ளது. நம் மனதை நம் கண்களில் நிறுத்தி தெய்வ சுடரின் கதிர்களை கண்களில் பெற்று பக்குவம் பெறுவோம். சரிங்க குருவே, இந்த தீப சுடருக்கும் தெய்வத்தன்மைகளுக்கும் என்ன தொடர்பு உள்ளது? நாம் ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்காக செல்கின்றோம். அங்கு பல்வேறு வடிவ தெய்வங்கள் உள்ளன. முடிவில் அந்த தெய்வங்களை எப்போது வழிபடுகின்றோம்? அங்கு ஆலயமணியும் கற்பூர தீப ஆரத்தியும் காட்டும்போதுதான். இதனைத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் தீப முன்னிலையில் தெய்வம் விளங்குகின்றது என்று கூறினார்கள். அதாவது தெய்வங்கள் எண்ணற்றவைகளாக இருந்தாலும் முடிவில் தீபாரத்தியின் போதுதானே கண்களை மூடி நாம் தெய்வத்தை வழிபடுகின்றோம். சரிதான் குருவே, இது எதை உணர்த்துகின்றது? தீபம்தான் தெய்வத்தை காட்டி தருகின்றது என்பதை உணர்த்துகின்றது. தீபமானது தெய்வத்துடைய ஒரு சூட்சும வடிவமாக அமைந்துள்ளது என்பதை உணர்த்துகின்றது. அதாவது தீபத்தில் அனைத்து தெய்வங்களும் ஒடுங்குகின்றன. நாம் வணங்கிய கற்பூர ஜோதியை அர்ச்சகர் வெளியில் கொண்டு வரும்போது நாம் அதனை வணங்கி தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கின்றோம். இதன் உண்மை என்ன? தீப ஜோதியை கண்களில் ஒற்றிக்கொள்ளும் போது தீப முன்னிலையில் இருப்பது தீபத்தை காண்கின்ற நம் இரு விழிகள். இதுவே இறைமையின் ஒளிரும் திருவடிகள். நம் உடம்பில் ஒளி உள்ள அங்கமாக இருப்பது கண்கள் மட்டுமே. ஒளி வடிவான இறைவன் நமக்குள் நம் கண்களை மையமாக கொண்டுள்ளார் என்பதை உணர்த்தவே நம் முன்னோர்கள் இந்த சடங்கினை ஆலய வழிபாடுகளில் பழக செய்தனர். அதாவது புறத்தே பல்வேறு தெய்வ வடிவங்களாக இருப்பதுதான், அகத்தே நமக்குள் இறைமையின் திருவடிகளாகிய தெய்வமாகவும் உள்ளது. இங்கு உருவம் என்பது தீபச்சுடர், உருவமும் அருவமும் கலந்த அருவுருவம் என்பது நம் கண்ணொளி. இந்த கண்ணொளிதான் தீபச்சுடரை காட்டிக் கொடுக்கின்றது. அருவம் என்பது கண்ணொளி வந்த மையமாகிய சிறநடு, இது பேரொளி தெய்வம். நம் உணர்வினை உருவத்திலிருந்து அருவம் நோக்கி திருப்பும் ஒரு பயிற்சியே தீப வழிபாடு. அதனால்தான் இந்த தீப வழிபாட்டை ஆலய வழிபாட்டில் முதன்மையாக வைத்தார்கள். அறிவு வடிவாகிய அருட்பெருஞ்சோதி இறைவன் நாம் வழிபடுவதற்காக 5 நிலைகளில் ஒளி வடிவமாக அவதாரம் எடுத்து இருக்கின்றார். குருவே, அருட்பெருஞ்சோதி இறைவன் 5 நிலைகளில் ஒளி வடிவமாக இருக்கின்றாரா? ஆம், பெருஞ்சோதி. இது இறைநிலையில் எல்லையற்ற தெய்வமாக உள்ளது. எண்ணற்ற இயக்கங்களைக் கொண்ட இந்த விரிந்த பிரபஞ்சத்தின் மீது இவையே ஆளுமை செய்கின்றது. இதன் ஆளுமையின் கீழ்தான் மொத்த பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளினார்கள். சூரிய ஜோதி, இது நாம் வசிக்கும் சூரிய குடும்பமாகிய புவனத்தின் மீது ஆளுமை செய்வது. இது அருட்பெருஞ்சோதியின் எல்லைப்பட்ட பெரும் தெய்வம். அதாவது அறிய முடியாத வடிவமற்ற அருவ நிலையில் உள்ள அருட்பெருஞ்சோதியானவர். நமக்காக நாம் காணும் வகையில் எல்லைப்பட்டு எடுத்து வந்த வடிவம்தான்
சூரிய ஜோதி. இந்த சூரிய தீப ஜோதியின் ஒளிகதிர்களாலும் வெப்ப அலைகளாலும் தான் நாம் வசிக்கும் இந்த புவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. புவன இயக்கங்களுக்கு வடிவங்களை தருவது சூரிய ஒளிக்கதிர்கள். இதுவே அறிவாகவும் உள்ளது. இயக்கங்களின் இயல்புகளை தூண்டி இயக்குவது சூரிய கதிர்களின் வெப்ப அலைகள். இதுவே அசைவாகவும் உள்ளது. சூரிய தீபத்தில் தெய்வ பாவனை செய்யும் பயிற்சி திருவடித்தவத்தில் விளக்கப்படும். அகல் தீப ஜோதி. இது வள்ளல் பெருமானார் அவர்கள் தீபத்தில் தெய்வ பாவனை செய்வதற்காக ஏற்றி வைத்த அகல் விளக்கு தீப ஜோதி. இந்த ஜோதி மேட்டுக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சித்திவளாக திருமாளிகையில் அணையாமல் இன்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் வழிபடுவதற்காக நம் வழிபாட்டு இடங்களில் நாமே ஏற்றி வைப்பது அகல் தீப ஜோதி. இது தீபத்தில் தெய்வத்தை காண்பதற்கு இறைவன் நமக்காக தந்த தனி உரிமை. தீபத்தில் தெய்வ பாவனை தவத்தை நாம் செய்வதற்காக அகல் விளக்கை ஏற்றும் போது அதனை நம் கரங்கள் வழியாக வள்ளல் பெருமானார் அவர்களே வந்து ஏற்றி வைப்பதாக நாம் பாவிக்க வேண்டும். கற்பூர தீப ஜோதி. இது இறைநிலை உறவு தீபத்தை ஆராதிக்க மனிதர்களுக்கு இறைமையால் தரப்பட்ட உரிமை தீபம். கற்பூர தீப ஜோதியில் 3 வகை நிலைகள் உள்ளது. கற்பூரம் கட்டியாக இருப்பது நம் உருவநிலை பருவுடலை குறிக்கிறது. கற்பூரம் ஏற்றப்பட்ட பிறகு சுடராக இயக்கத்திற்கு வருகின்றது. இது நமது இயங்கும் நுண்ணுடலை குறிக்கிறது. எரிந்து முடிந்ததும் கற்பூரமாக இருந்த ஒன்று சுடராக ஒளிர்ந்து பின் ஆவியாகி விரிவடைந்து முடிவில் அருவமாகி விடுகின்றது. இது நமக்குள் இறைமையின் மையமாகிய அருவ வடிவில் உள்ள மூல உடலை குறிக்கின்றது. நாம் பரு உடல் துவங்கி நுண்ணுடலில் இயங்கி மூல உடலை நோக்கி பயணிக்கும் அருள் வாழ்க்கை பயணத்தை நமக்கு உணர்த்துவதற்கே கற்பூர தீப ஜோதியாராதனை ஆலய வழிபாடுகளில் இறுதியாக காட்டும் நிகழ்வாக உள்ளது. கற்பூர தீபம் என்பது நாம் சூரிய ஜோதியையும் அகல் தீப ஜோதியையும் அருட்பெருஞ்சோதியையும் ஆராதிப்பதற்காக இறைவன் தந்த ஒரு ஏற்பாடு. நேத்திர தீப ஜோதி மனிதர்களை மாமனிதர்களாக்க மனித வடிவுக்குள் சுடரடிகளாக இரு விழிகளில் இறைநிலை விளங்கும் தூய்மை நெறி தீபங்கள்தான் நேத்திர தீப ஜோதி. இந்த ஐவகை ஜோதிகளை நாம் ஆராதிக்கும் முறையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐவகை தீப ஜோதிகளில் துவக்க நிலையாக வள்ளல் பெருமானார் அவர்கள் உணர்த்தியபடி அகல் தீப ஜோதியை ஆராதிக்கும் கனல் நெறி தவமுறையே நாம் உணர்த்தும் தீபத்தில் தெய்வ பாவனை மற்றும் பயிற்சி. இப்போது நாம் தீபத்தில் உள்ள தெய்வ நிலைகளை அறியலாம். குருவே, தீப ஜோதி, கற்பூர ஜோதி ஆராதனையில் இவ்வளவு தெய்வ ரகசியங்கள் உள்ளதா? தெய்வம் என்ற வார்த்தை தேய்வு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. தேய்வு என்பது தீபத்தில் உள்ள கனலை குறிக்கும். அதாவது தேய்வு என்னும் கனல் தெய்வ அம்சமாக இருக்கின்றது. தீபத்தில் தெய்வ தெளிவு என்பது தீபக்கனலின் தோற்றம், இயக்கம், ஒடுக்கம் ஆகியவைகளை குறிப்பது. பிரபஞ்சத்தின் தோற்றம், இயக்கம், ஒடுக்கம் ஆகிய 3 வகை தொழில்களுக்கும் கனலே காரணமாக இருப்பதால் அதில் உள்ள அந்த தெய்வத்தன்மையை வணங்கும் முறையே தீபத்தில் தெய்வ பாவனை பயிற்சி. குருவே, இதை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளது. இந்த தீபச்சுடரில் என்ன தெய்வ அம்சங்கள் பொருந்தியுள்ளது? தீப சுடர் அடி. இது தோற்றத்தை குறிப்பது. இது பிரம்மா. கனலின் உதவியின்றி எதையும் தோற்றுவிக்க முடியாது. இது கனலின் பிரம்மாவின் படைப்பு தன்மையை குறிக்கிறது. தீப சுடர் அசைவு. இது இயக்கத்தை குறிப்பது. இது விஷ்ணு. எல்லா அசைவுகளுக்கும் பயன்படுத்துகின்ற அனைத்து ஆற்றல்களுக்கும் மூலப்பொருளாக இருப்பது கனல்தான். இதுவே கனலில் உள்ள விஷ்ணுவின் காக்கும் தன்மையை குறிக்கிறது. நமது உடலில் கனல் இருப்பதால் தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம். கனல் முழுவதும் வெளியேறிவிட்டால் நிகழ்வது மரணம். உயிர் இருப்பதை உணர்த்துவது கனல்தான். தீப சுடர் கனல். இது சிவன். இது ஒடுக்கத்தை குறிப்பது. நெருப்பு கனலானது அதில் ஈடுபவை எத்தகைய இயல்பு தன்மையாக இருந்தாலும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. தீபச்சுடர் 3 தேவிகளின் சக்திகளையும் குறிக்கிறது. தீபத்தில் சுடரின் இருப்பது லட்சுமி தேவியை குறிக்கும். சுடரின் கதிராக இருப்பது சரஸ்வதி தேவியை குறிக்கும். கதிரின் வெப்பமாக இருப்பது பார்வதி தேவியை குறிக்கும். குருவே, அப்படியென்றால் தீபச்சுடருக்குள் பிரம்மா சரஸ்வதி, விஷ்ணு லட்சுமி, சிவன் பார்வதி தெய்வ அம்சங்கள் உள்ளதா? ஆம், அது மட்டுமல்ல. இந்த தீப சுடர் மையம் கொண்டு இருக்கின்ற அகல் விளக்கானது விரிந்த பிரபஞ்சத்தின் பேர் இயக்கத்தை குறிக்கும். அகலில் உள்ள எண்ணெய் என்பது வெளிப்பட இருக்கும் கனலின் உரைநிலையை குறிக்கும். குருவே, வெளிப்பட இருக்கும் கனலின் உரைநிலை என்பது என்ன? அதாவது ஒரு மரக்கட்டையை நாம் கொளுத்திய பிறகு அது தொடர்ந்து எரிகின்றது என்றால் அந்த எரியும் கனல் அந்த கட்டைக்குள் ஏற்கனவே உரைநிலையாக இருந்ததுதானே? ஆம், சரிதான் குருவே. இந்த உரைநிலை கனல் என்பது கட்டை தாவரமாக இருந்தபோது சூரியனிடமிருந்து பெற்று தேக்கி வைக்கப்பட்டவை.
அதுபோல் அகலின் திரி என்பது எண்ணெயில் உள்ள உறைநிலை கனலை வெளிப்படுத்தும் மையம். இந்த அகல் போன்று மனித பருடல் உள்ளது. இவ்வுடலில் அகல் எண்ணெயில் உள்ள உறைநிலை கனல் போன்று நம் இயல்பு உள்ளது. அதனை வெளிப்படுத்தும் திரியாக ஒளிரும் நம் இரு விழிகள் உள்ளது. தீபம் முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக வள்ளல் பெருமான் அவர்கள் கூறியதன் ரகசியம் என்னவென்றால், சுவைக்கு முன் நிலையாக நமக்கு அதை அறிவிக்கும் நாக்கு இருக்கின்றது. உராய்வுக்கு முன் நிலையாக நமக்கு அதை உணர்த்தும் தோல் இருக்கின்றது. சத்தத்திற்கு முன் நிலையாக நமக்கு அதை கேட்கும் காது இருக்கின்றது. மனத்திற்கு முன் நிலையாக நமக்கு அதை முகரும் மூக்கு இருக்கின்றது. காட்சி வடிவ தீபத்திற்கு முன் நிலையாக நமக்கு அதை காணும் இறைமையின் திருவடிகள் ஆகிய இரு விழிகள் இருக்கின்றன. இந்த இறைமையின் திருவடிகள் ஆகிய இரு விழிகளுக்கு முன்னிலையாக தீபத்தை வைத்து வழிபடுவதையே தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் தீபத்தை தடைபடாது ஆராதியுங்கள் என வள்ளல் பெருமானார் அவர்கள் இறுதி உபதேசமாக அருளினார்கள். அவ்வாறு தீபத்தை ஆராதனை செய்வதே தீபத்தில் தெய்வ பாவனை பயிற்சி. அற்புதம் குருவே, இது எவ்வளவு பெரிய பேருண்மையா இருக்கு. சார்ந்ததன் தன்மை ஆதல் என்பது ஆன்மாவின் இயல்பு. கனல் வடிவ உயிர் கனலை சார்ந்து ஒளிர்கிறது. தீபச்சுடர் வெளிப்படுத்தும் மேலும் பல ரகசியங்கள் உள்ளதா? ஆம், சுடரின் வடிவம். இவ்வடிவம் என்பது அருட்பெருஞ்சோதி எல்லைப்பட்டு வடிவத்திற்குள் இறங்கி வந்த நிலையை காட்டுவது. புவனத்திற்கு சூரிய ஜோதியாக எல்லைப்பட்டது. நமக்குள் சிற நடுவில் மையம் கொண்டுள்ள அது நம் விழிகளை வாயிலாக கொண்டுள்ளது. நாம் அருவமான இறைமையை நோக்கி பயணிக்க நமக்காக இறங்கி வந்த நிலை உருவம். இதுவே சுடரின் வடிவம். சுடரின் ஒளி இறைநிலையாகிய பேரறிவின் கரு அல்லது விதை. ஒளியே அனைத்தையும் இயக்கும் தன்மையாகி உள்ளது. சுடரின் அசைவு இறைநிலை பெறும் செயலின் விரிவு. அசைவு அனைத்திலும் இயங்கும் தன்மையாகி உள்ளது. சுடரின் வெப்பம் இது கனல் இயக்க அசைவாகிய நம்மை பேரசைவோடு இணைய செய்வது. இந்த கனல் நமக்கு நுண்மை உடலாக உள்ளது. இறைநிலையின் முதன்மை வெளிப்பாடாகிய பிரபஞ்ச பேராற்றலின் எல்லைப்பட்ட வடிவம் சுடரின் வெப்பம். சுடரின் கதிர்கள் இது இறைநிலை இயக்க எல்லை விரிவை உணர்த்துகின்றது. இது இறைமையின் எல்லையற்ற தன்மையை காட்டித் தருவது. சுடரின் பகுதி படாமை தன்மை இது இறைநிலை இயக்க நித்திய தன்மையை குறிக்கும். இறைமை என்பது பூரணமான வடிவமாக இருந்தாலும் எல்லா இயக்கங்களுக்குள்ளும் மூல மையமாக எல்லைப்பட்டும் இருக்கின்றது. இதனால் அது ஒரு எல்லைக்குள்ளும் அடங்கிவிடாது. ஒரு தீபச் சுடரில் எத்தனை சுடரை ஏற்றினாலும் ஏற்றிய பின்பும் அந்த சுடர் முழுமையாகவே இருக்கும். இத்தன்மையே பகுதி படாமை. ஏற்றப்பட்ட தீபங்கள் அனைத்தும் முழுமையாகவே இருக்கும், பகுதி பகுதியாக இருக்காது. ஆன்மாக்கள் அனைத்தும் இறைமையின் எல்லைப்பட்ட தீபங்களே. சுடரின் பிரதிபலிப்பு இது இயக்கங்களை இயக்கும் இறைநிலை தன்மையை குறிப்பது. தீபச் சுடரானது நேரடியாக பொருள்களை விளக்கி காட்டுவதோடு அல்லாமல் பொருட்களின் மீது பட்டு அங்கிருந்து பிரதிபலிப்பு ஒளியாகவும் பொருள்களை காட்டித் தருகின்றது. இது பல்வேறு பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் இறைமையின் ஈர்த்தல் தன்மையை குறிக்கின்றது. சுடரின் மேல் நோக்கும் தன்மை இயக்கங்களுக்குள் இது இறைநிலை கவர்ச்சியை, அதாவது அருள் நாட்டத்தை குறிக்கும். இந்த பூமியில் எல்லா பொருட்களும் புவியீர்ப்பு விசையால் கீழ் நோக்கி ஈர்க்கப்படுகின்றது. இந்த புவியீர்ப்பு விசையை வெற்றி கொண்டு எதிர்நோக்கி, அதாவது மேல் நோக்கி ஒளிரும் ஒன்றுதான் சுடராகிய கனல். சுடரின் நிலைமாற்றும் தன்மை கனல் எதையுமே பற்றாது. கனலை வந்து பற்றியதை அது தன் மயமாக்கி மாற்றிவிடும். இறைவன் நாம் பற்றுவதற்காக எடுத்து வந்த பற்றற்ற வடிவம்தான் கனல். தியானத்தின் தாரணை பொருளாக கனலை கொள்வதே நம் நிலை மாற்றத்திற்கான வழி. சுடரின் பயன் இயக்க மூல மையமாக நிற்கும் இறைநிலை உறவை பெறுவதே இதன் பயன். நம் மூல உடல் நித்தியமானது நம் பருடல் இயக்கத்தையும் அதில் உள்ள பல்வேறு சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துவது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐந்தறிவு கருவிகளில் கண் மட்டுமே நேரடியாக சிறநடு மூளையோடு தொடர்பு கொண்டது. கண்ணுக்கு சென்று பற்றும் தன்மை உண்டு. மற்ற பொறிகள் வந்ததையே பற்றும். கண்களில் புகும் தீப ஒளிக்கதிர்கள் சிற நடுவில் உள்ள பிட்யூட்டரி மற்றும் பினியல் ஆகிய சுரப்பிகளை ஒளிர வைக்கின்றது. ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கும் பிட்யூட்டரியும் பீனியலும் பழுது நீங்கி தம் ஆளுமையில் உள்ள பருடலையும் நுண்ணுடலையும் ஒழுங்குபடுத்துகின்றன. இதற்கு தீபத்தில் தெய்வ பாவனை கனல் நெறி தவம் ஆயத்தப்படுத்தும். இவைகள் தீபத்தின் தெய்வத்தன்மைகள் பற்றிய விளக்கங்கள். நமது அடுத்த உரையாடலில் தீபத்தில் தெய்வ பாவனை பயிற்சியை பயிலுவோம். அற்புதம் குருவே, மிக்க நன்றி. நல்லது மகளே, இறைமையின் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும். வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.
வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.